அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவல்லிக்கேணி பகுதி நிர்வாகிகள் திரு கௌதம் சுந்தர் அவர்களுக்கும், திரு பிரசாந்த் அவர்களுக்கும், புஷ்பவல்லி அவர்களுக்கும், கண்மணி அவர்களுக்கும் மற்றும் 119வது வட்ட நிர்வாகிகள் ரவி அவங்க நிர்வாகிகளுக்கும், மொய்தீன் அவங்க நிர்வாகிகளுக்கும் முதலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10 நாளாக ரொம்ப பயந்து இருந்தேன். காரணம், இந்த இடம் அந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். இது இந்த இடத்துல எப்படி அவங்க நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க, எப்படி இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். ஆனால் நினச்சதை விட ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாவட்டத்தில் நடக்கிற இந்த கொடுமைகள், இந்த நிர்வாகிகளை மிரட்டுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே நாங்கள் ஒரு பொதுக்கூடத்தில் பேசியிருந்தோம். சிந்தாரிப்படையில் ஒரு பொதுக்கூடத்தில் இந்த மாதிரி நிர்வாகிகளை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, நிர்வாகிகளை வந்து வீடு பூந்து வந்து வேலை செய்ய தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நிர்வாகிகள் போய் களத்தில் வேலை செஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், இது திமுக கோட்டையே கிடையாது. உண்மையாக அவ்வளோ ஓட்டை இருக்குது திமுக கோட்டையில். இந்த ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகன்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுட்டு மக்களை வந்து பயத்தால் வந்து இவங்க ஆண்டுட்டு இருக்காங்க இங்கே. ஆனால் மக்கள் இந்த வாட்டி வந்து ஒரு விழிப்புணர்வு அவங்க வந்து ஒரு துணிஞ்சிட்டாங்க. விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். சரி, நம்ம யாரை கேட்டாலும் சரி, எங்கள் அண்ணன் விஜய் வரணும், எங்கள் தம்பி விஜய் வரணும், என் புள்ள விஜய் வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு எப்பவுமே உண்டு. அதுக்கெல்லாம் அவங்களாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டெப்டி சிஎம் சொல்லுவாங்க. டெப்டி சிஎம் என்றது யார்? நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. முதல்ல ஒரு 6 மாதம் வந்தார், ஃபோட்டோ எடுத்தார், ஷோ காட்டினார், மாவட்டங்களில் உள்ளே போந்தார், வீடியோ போட்டார், போயினாட்டார். அடுத்த 4 வருஷம் தொகுதி பக்கமே வரல. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 4 வருஷம் இந்த தொகுதி பக்கமே வரல. அவர் அப்பப்போ வருவார், ஒரு வீடியோ போடுவார், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவார், போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம அந்த மழை காலத்தில் வந்து அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க அவனை பகுதி செயலாளர்கிட்ட, இந்த மாதிரி தண்ணி எங்கன்னா இருக்கானே ஏன்னா கேள்விப்பட்டலாம் கேட்பாங்க. உடனே அவன் பகுதி செயலாளர்னு சொல்லுவாங்கன்னா, இங்கே தண்ணியே இல்லைண்ணே, இங்கே வந்து ஒரு சொட்டு தண்ணி இங்கே எங்கேயுமே கிடையாது, எல்லா தண்ணியும் உடஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பகுதி நிர்வாகிகள் வந்து நீங்கள் வர தேவையில்லைண்ணே, எம்எல்ஏ நீங்கள் ஊரில் வர தேவையில்ல, இங்கே ஒரு தண்ணியும் கிடையாது அப்படின்ற ஒரு சொல்கிற வார்த்தைன்னு கேட்குறப்ப அதெல்லாம் எவ்வளோ கொடுமையான வார்த்தைன்னு பார்த்துக்குங்க. இங்கே தண்ணி இல்லாமல் எந்த ஏரியாலாம் இருந்திருக்கா? அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் எந்த ஏரியாவில் எந்த தெருவிலையும் இருந்திருக்கா? எங்கள் தெருவிலே தண்ணி முட்டை விட்டுருக்கோம். இவங்களாம் எதை நோக்கி இவங்களாம் பயணிக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த பில்டிங் அங்கே இந்த பில்டிங் கட்டுறாங்களே, நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னது போல் எங்கே இந்த தொகுதியில் பில்டிங் கட்டினாலும் அந்த நிர்வாகிகள் வந்து அந்த வீட்டு கூட போய் மிரட்டி பணம் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்குறதுக்கே கொடுமையாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம அப்படி நடக்காத வாரம் எங்கள் நிர்வாகிகளை கடுமையாக பணியாற்றி எப்படியாச்சும் இந்த தொகுதியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒரு உறுதுணையும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த வாட்டி 2026 நடக்க போகிற எலெக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். எங்கள் தலைவர் சொன்னது போல தான். தலைவர் வந்து டிஎம்கே டிவிக்கே சொன்னார். ஆனால் இந்த தொகுதியில் அது சாத்தியமாக ஏற்படும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து டிஎம்கே டிவிகே என்ற ஒரு போட்டி தான் நிலவும். இங்கே அதை நீங்களாம் தயவுசெய்து கருத்தில் கொண்டு, நாங்கள் நல்லவங்க அவங்க நல்லவங்க நாங்கள் சொல்ல வரல, உங்களுக்கு யார் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள தீர்மானிங்க. நம்ம இந்த பல பேரும் மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீசாப்பேட்டை மார்க்கெட் சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த நேரம் மார்க்கெட் வியாபாரிகளை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த நேரம் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், எங்கள் தம்பி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம், எங்கள் பையன் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கடையை மட்டும் இடித்து
எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காத கேட்டால் உயர்நீதிமன்றம் ஆர்டர் சொல்லிட்டு அந்த வியாபாரிகள்லாம் ஏமாற்றி இந்த புல்டோசரு இந்த கொக்கைன் வண்டியெல்லாம் கொண்டு வந்து இடிச்சுட்டு அந்த வியாபாரம் பண்ண வச்சிருந்த பாப்பிள் ஆரஞ்சு எல்லா பழத்தையும் நாசம் பண்ணி அப்புறம் நம்ம நிர்வாகி தகவல் தெரிஞ்சு அங்கே இருக்க நம்ம பகுதி செயலர்கள் கௌதம் நம்ம நிர்வாகிகள்லாம் உடனே போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணி பிரச்சனை பண்ணி அப்புறம் என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா இந்த பேட்டி கொடுத்த ஒரே நோக்கத்துக்காக அங்கே இருக்க மொத்த கடையை இடிச்சுட்டு அவங்க ஒரு பயத்தை உண்டாகிக்கிறாங்க. அங்கே போய் நம்ம பார்க்குறப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்குறப்ப நம்ம ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னடா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி உடனே என்ன பண்ணோம் எங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லி திருப்பதிக்கு நம்ம பகுதியில் சொல்லி உடனே அந்த இடித்த கடையை வந்து அடுத்த 10 நிமிஷம் நாங்கள் கட்டி கொடுத்தோம். எங்கள் சொந்த காசில் யாருக்கிட்டே ஒரு ரூபாய் நாங்கள் கொள்ளடிச்சோம், யாருக்கிட்டே ஒரு ரூபாய் நாங்கள் திருடி நாங்கள் சம்பாதிக்கல. எங்களுடைய இப்போ இந்த நிகழ்ச்சி கூட அவங்களோட திருவள்ளிக்கடையோடைய நிர்வாகிகளோட சொந்த காசு தான். யாருக்கிட்டே அவங்க ஒரு ரூபாவோ கை நீட்டியோ கையேந்தியோ வாங்கி நிகழ்ச்சி பண்ணலை. இது திமுக வேணா ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், கையேந்திரதும் போயிட்டு மிரட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து மிரட்டவும் தெரியாது, கையேந்தவும் தெரியாது. காரணம் தளபதி எங்களை வளர்த்த விதம் அப்படி. இவங்களாம் என்னடா இது சும்மா தற்கொலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு டாபிக். நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு டாபிக் தற்கொலை சொல்லுவாங்க. தற்கொலை மீனிங் என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? நீங்கள் வேணா வாங்க எங்கள் கிட்ட எம்எல்ஏ வர சொல்லுங்க, வரேன் மைக் இருந்து பேசுகிறேன், மைக்கில் இருந்து யார் தற்கொலைன்னு தெரிஞ்சு போயிடும். உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க, அறிவை நான் பயன்படுத்துகிறேன். வர சொல்லுங்கள் எங்கள் ஏரியா எம்எல்ஏவை, நான் வரேன், வாங்க டிபேட்டுக்கு வந்து பேச சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியாது தான் தற்கொலை. மக்களை ஏமாத்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் தற்கொலை. நாங்கள் தற்கொலை கிடையாது. நாங்கள் 30 வருஷமாக எங்கள் தளபதி மக்கள் எங்கள் பேரை பயன்படுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்பில் தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்டையும் கையெழுந்தவும் இல்லை, யார்கிட்டையுமே வந்து பிச்சை எடுக்கலை. எங்களுடைய சொந்த படம், எங்களுடைய சொந்த காசு, வேர்வையில் வந்து உருவான ஒரு இந்த வேர்வையில் உருவான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். நிர்வாகிகள் யாருமே வந்து பணம் கொடுத்தோ பணம் வாங்கி எங்கள் போஸ்டிங் வரல. யாருமே அவங்கவுங்க உழைச்சாங்க. அவங்க நிர்வாகிங்க இப்போ நீங்கள் நிர்வாகி கேட்டு பாருங்க, ஒரு ஆட்டோக்காரங்க ஓட்டச்சையில் இருப்பாங்க. உங்கள் கட்சி அதுமாதிரி காட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஓட்டச்சையில் காட்டுங்க. இன்னைக்கு ஒரு ஓட்டச்சையில் இருக்கட்டையுமே 3 வீடு 5 காரு. இவங்களாம் பணம் எங்கேருந்து வருது? சரி, பணம் கொள்ளடிக்கிறீங்க, கொள்ளடிச்ச பணத்தை மக்கள் நல்லது பண்ணுங்க, மக்கள் சேவைக்கு பயன்படுத்துங்க, மக்களுடைய தேவைக்கு பயன்படுத்துங்க. இந்த கோடைக்கால வறட்சி நிதி சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க, பார்த்துக்கிட்டீங்க. 5000 கோடியில் போட்டாங்கல்ல, 2000 ரூபா வந்து கோடைக்கால வளர்ச்சி நிதியம். அதாவது இப்போதான் இவங்க கண்ணுக்கே தெரியுது, இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது டெக்னிக்கை இந்த வருஷம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா தளபதி என்ற ஒரே பேருக்காக மட்டும்தான். 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா. இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துனே இருக்கும். நீங்கள் கவலைப்பட வாங்கி தாராளமாக வாங்கிங்க பணத்தை. எல்லாமே உங்கள் பணம் தான். அது எங்கள் பணமோ மற்ற பணமும் கிடையாது, எல்லாமே உங்களுடைய பணம். உங்கள்கிட்ட வரி போட்டு உங்கள் வீட்டு மன வரி, உங்கள் கார்பரேஷன் டேக்ஸு, உங்களுடைய இபி பில்லு எல்லாத்துலேயுமே கொள்ளடிச்ச அந்த பணம் தான் உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுக்குறாங்க. இது அவங்களோட பணம் கிடையாது, சொந்த காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் கொள்ளடிச்சு அந்த பணத்தை தான் அவங்ககிட்ட திருப்பி தராங்க. தயவுசெய்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு 2026 இந்த வருடம் வருகின்ற ஏப்ரல் மாதம் சட்டமன்ற எலெக்ஷனு, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு எங்கள் தளபதி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய விசில் சின்னத்தில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த தொகுதியில் எங்கள் தலைவர் வந்து யாரை கைகாட்டி வேட்பாளர் சொல்கிறாரோ அந்த வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்பதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வெற்றியை வந்து நாங்கள் மட்டுமே வந்து தீர்மானிக்க முடியாது, மக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்கலாம் அந்த வெற்றியை. நாங்களாம் படித்த இளைஞர்கள், எங்களால் ஒரு மாற்றம் வருமா நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாற்றம் இப்போ வந்துச்சு எங்கள் தளபதி மூலயமா. தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியை சுத்தம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்களோட கை போடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க. எங்கள் தளபதி யாரை கை காட்டாரோ அவரை எங்கள் சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூறி எங்கள் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.